இப்போ ஒரு சின்ன கற்பனை செஞ்சு பாருங்களேன். நீங்க ரொம்ப கடுமையான மனச்சோர்வுல இருக்கீங்க. வாழ்க்கையே இருண்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங். ஒரு உதவிய தேடி ஒரு ரொம்ப ஃபேமஸான மனநல மருத்துவர் ரூம்குள்ள போறீங்க. உங்க பிரச்சனைகளை எல்லாம் பொறுமையா கேட்பார்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ, அவர் உங்கள பார்த்து கேட்கிற முதல் கேள்வி இதுதான். நீங்க ஏன் இன்னும் தற்கொலை செஞ்சுக்கல? வாவ்! நிஜமாவே இது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு கேள்விதான். ஆமா. ஒரு நிமிஷம் உறைஞ்சு போயிடுமோ இல்லையா? ஒரு மருத்துவர் கேட்கிற கேள்வியான்னு தோணும். ஆனா, அதாவது இந்த ஒற்றை கேள்விக்குள்ள மனித வாழ்க்கையோட ஒரு மிகப்பெரிய ரகசியமே ஒளிஞ்சிருக்கு. இந்த ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம இக்கிகை புத்தகத்தோட 3வது அத்தியாயத்தின் குறிப்புகளை ஆதாரமா வச்சு மனித மனம் எப்படி தனக்கான அர்த்தத்தை கண்டுபிடிக்குது அப்படிங்கறத பத்தி பேசப் போறோம். ம், இது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. ஏன்னா இந்த ஆதாரங்கள் நம்மளோட மனச்சோர்வையும் விரக்தியையும் கையாள முற்றிலும் ஒரு புதிய வழியை காட்டுது. கரெக்ட். இப்போ அந்த மருத்துவர் கேட்டார் இல்லையா, அந்த அதிர்ச்சியான கேள்வி, அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்ன? ஆக்சுவலா அந்த மருத்துவர் வேற யாரும் இல்ல, அவர்தான் விக்டர் ஃப்ராங்கல். அந்த அதிர்ச்சியான கேள்வியை கேட்கறதுக்கு பின்னாடி ரொம்ப ஆழமான ஒரு உளவியல் தந்திரம் இருக்கு. அதாவது நோயாளி மனசை மேலும் உடைக்கணுங்கிறது அதோட நோக்கம் கிடையாது. அப்புறம் ஏன் அப்படி கேட்கணும்? ஏன்னா மரணத்தோட விளிம்புல நிக்கிறோன்னு நினைக்கிற ஒருத்தர்கிட்ட அவர் அறியாமலேயே அவர் உயிர் வாழ்வதற்கான காரணத்தை அவர்கிட்ட இருந்தே வரவழைக்கிற ஒரு உத்தி தான் அது. இப்போ ஒருத்தர் என்ன சொல்லுவார்? ஐயோ, என் குழந்தைங்கள நடுத்தருவுல விட முடியாது அப்படின்னு சொல்லுவார். ஆமா. இல்லனா நான் ஆரம்பிச்ச பிசினஸ முடிக்கணும் அப்படிம்பாங்க. அதேதான். அந்த ஒரு சின்ன நூலை பிடிச்சுக்கிட்டு அவங்க முழு வாழ்க்கைக்குமான அர்த்தத்தை நெய்கிற ஒரு முறைதான் விக்டர் ஃப்ராங்கல் உருவாக்கின லோகோ சிகிச்சை, அதாவது லோகோ தெரப்பி. இது பாத்தீங்கன்னா பாரம்பரியமா நம்ம பார்த்து பழகின சிக்மண்ட் ஃப்ராய்டோட மனநல பகுப்பாய்வு முறையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. ம். இதுக்கு எனக்கு ஒரு உவமை தோணுது. அதாவது இது எப்படி இருக்குன்னா, பழுதாகி போன ஒரு காரோட இன்ஜினை திறந்து வச்சுக்கிட்டு, பாஸ்ட்ல எந்த மெக்கானிக் இத தப்பா ஃபிக்ஸ் பண்ணாரு, எந்த பள்ளத்துல வண்டி விழுந்ததால இது உடைஞ்சது அப்படின்னு பழைய கதைகளையா ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலா பதிலா அந்த காரை சரி பண்ணி அடுத்து எங்க போகணும்னு இலக்கு நிர்ணயிக்கிறது. கரெக்டா? கரெக்ட். அடுத்து நாம எந்த இலக்க நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு காரோட ஹெட்லைட்டை ஆன் பண்ணி விடுற மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. உங்களுடைய இதே கார் ஓமையை இன்னும் கொஞ்சம் நீட்டிக்கலாம். பாரம்பரிய உளவியல் சிகிச்சை காரோட ரியர் வியூ மிரர்ல, அதாவது பின்னோக்கி பார்க்கறதுலயே குறியா இருக்கு. உங்க குழந்தை பருவத்துல என்ன நடந்துச்சு, ஆழ் மனசுல என்ன சிக்கல் அப்படின்னு கடந்த காலத்தையே தோண்டும். ஆனா லோகோ சிகிச்சை அப்படி இல்ல. லோகோ சிகிச்சை உங்களை விண்ட்ஷீல்டு வழியா பார்க்க சொல்லுது. எதிர்காலத்துல நீங்க அடைய வேண்டிய அர்த்தம் என்ன அப்படிங்கறதுல ஃபோக்கஸ் பண்ணுது. ஃப்ராய்டோட கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா, மனிதன் அடிப்படையில இன்பத்தை தேடுறான் அப்படின்னு சொல்லுது. ஆனா ஃப்ராங்கல் அதை முற்றிலுமா மறுக்கிறார். ஒரு நிமிஷம். இதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நம்ம எல்லாருமே அடிப்படையில சந்தோஷமா இருக்கணும், ஒரு சொகுசான வாழ்க்கை வாழணும் தானே நினைக்கிறோம். அதைத்தானே எல்லாரும் தேடி ஓடுறோம். அப்படி பார்த்தா மனிதன் இன்பத்தை தானே தேடுறான். மேலோட்டமா பார்த்தா அப்படி தோணும். ஆனா வெறும் இன்பம் மட்டுமே ஒரு மனுஷனை முழுமை அடைய செய்யறதில்ல. இப்போ ஒருத்தனுக்கு தேவையான எல்லா சொகுசும் பணமோ ஓய்வு நேரமோ கிடைச்சிடுச்சுன்னு வைப்போம். ஆனா அவனுக்கு வாழ்க்கையில எந்த பிடிப்போ நோக்கமோ இல்லைன்னா என்ன ஆகும்? ரொம்ப போர் அடிக்கும். ஒரு எம்டி ஃபீலிங் வரும். ஆமா, அவன் ஆழமான ஒரு வெறுமைக்குள்ள தள்ளப்படுவான். இததான் ஃப்ராங்கல் இருத்தலியல் வெறுமை, அதாவது எக்ஸிஸ்டென்ஷியல் ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றார். இது மூளையில ஏற்படுற ரசாயன மாற்றங்களால வர்ற சாதாரண மனநோய் கிடையாது. இது ஒரு ஆன்மீக போராட்டம். ஆன்மீக போராட்டம். இத கேட்கும்போதே நம்ம ஆதாரங்கள்ல குறிப்பிட்டிருக்கிற அந்த ஞாயிற்றுக்கிழமை மனச்சோர்வு பத்தி பேசணும்னு தோணுது. சண்டே நியூரோசிஸ். ஆமா. இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க உங்களுடைய கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஒரு 6 மணி இருக்கும். சூரியன் மறையற அந்த நேரத்துல காரணமே இல்லாம ஒரு இனம் புரியாத பயமோ ஒரு வெற்றிடமோ உங்களுக்குள்ள வந்திருக்கா? திங்கக்கிழமை வேலைக்கு போகணுமேங்கிற கவலை மட்டும் இல்லாம, கரெக்ட். அந்த கவலையையும் தாண்டி நான் ஏன் இதெல்லாம் செய்றேன், ஆக்சுவலா நான் யார் அப்படிங்கிற ஒரு வெறுமை தொற்றி இருக்கா? இததான் ஞாயிற்றுக்கிழமை மனச்சோர்வு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது ஏன் வருது? வாரம் ஃபுல்லா ஓடி உழைக்கிற நமக்கு ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கிற ரெஸ்ட் சந்தோஷத்தை தானே தரணும். இங்கதான் மனித மனசோட விசித்திரமே வெளிப்படுது. திங்கள் முதல் சனி வரைக்கும் நாம பிஸியா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மாஸ்க் போட்டிருக்கோம். வேலை, கடமைகள், அப்புறம் அந்த இஎம்ஐ கட்டணும் அப்படிங்கிற அழுத்தங்கள், இப்படி ஒரு மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்மளை பத்தின ஆழமான கேள்விகளை கேட்க நமக்கு நேரமே இருக்காது.
ஆனா சண்டே அந்த மாஸ்க் கழண்டுடுது. சண்டே அந்த திரை விழுகிடுது. உங்களை நீங்களே கண்ணாடியில நேருக்கு நேர் சந்திக்க வேண்டிய தருணம் வருது. அந்த அமைதியில உங்களுக்கு எந்த நோக்கமும் இல்ல, அர்த்தமும் இல்ல அப்படிங்கிற உண்மை உரைக்கும்போது மனசு பதறுது. வாவ்! அப்ப அந்த அமைதிய பார்த்து பயந்துதான் மக்கள் தங்களை ஏதோ ஒண்ணுல பிஸியா வச்சுக்கிறாங்களா? கண்டிப்பா. இந்த வெறுமையை எதிர்கொள்ள பயந்துதான் பலரும் தங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்குறது, மணிக்கணக்கா சோஷியல் மீடியாவுல மூழ்கி கிடக்கிறது, இல்லைன்னா போதைப் பொருட்களை தேடி போறதுன்னு தங்களை ஏதோ ஒரு கவனச்சிதறலுக்குள்ள, அதாவது டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ள மூழ்கடிச்சுக்கிறாங்க. ஆஹா! இந்த நுகர்வு கலாச்சாரம் நாம எப்பவும் ஸ்கிரீன்ஸ்ல மூழ்கி கிடக்கிறது எல்லாமே, இந்த ஞாயிற்றுக்கிழமை மனச்சோர்வுக்கு நாம போடுற ஒரு பேண்டேட் மாதிரி. தற்காலிக சிகிச்சை தான் இதெல்லாம். ரொம்பவும் ஆழமான உண்மை இது. தத்துவவியாளரின் நீட்சேவோட ஒரு ஃபேமஸான வரிய பிராங்கிள் மேற்கோள் காட்டுறாரு இல்லையா? ஆமா. தன் வாழ்வுல வாழ்வதற்கான ஒரு காரணத்தை கொண்டுள்ள ஒருத்தரால தன் வாழ்வுல நான் எதிர்கொள்ளக்கூடிய அனைத்தையும் தாங்கிக் கொண்டு அவற்றை கையாள முடியும். இது கேட்கறதுக்கு ரொம்ப அருமையான தத்துவமா இருக்கு. ஆனா நிஜ வாழ்க்கையில அதுவும் ஒரு உச்சக்கட்ட துன்பத்துல இருக்கிற ஒருத்தரால இது எப்படி செயல்படுத்த முடியும்? அத விளக்கத்தான் பிராங்கிள் தன் சொந்த வாழ்க்கையிலையும் தன் நோயாளிகளோட வாழ்க்கையிலையும் நடந்த உண்மை சம்பவங்களை பதிவு செஞ்சிருக்காரு. பிராங்கிளோட வாழ்க்கையே இதுக்கு மிகப்பெரிய உதாரணம். அவர் நாஜி வதை முகாம்கள்ல சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தப்போ கடுமையான பனி, பட்டினி, மரண பயமும் எல்லாத்தையும் அனுபவிச்சாரு. ஆனா அவரை உயிரோட வச்சிருந்தது எது தெரியுமா? எது? அவர் குடும்பமா? இல்ல. அவர் கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட அவரோட உளவியல் ஆராய்ச்சியோட கையெழுத்து பிரதிய, அதாவது அந்த மேனுஸ்கிரிப்ட அவர் திரும்பவும் எழுதி முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒற்றை நோக்கம்தான். அந்த நோக்கம் அவருக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுத்துச்சு. அது வதைமுகம் மாதிரியான ஒரு விளிம்பு நிலை சூழ்நிலை. ஆனா சாதாரண வாழ்க்கையில அன்றாட பிரச்சனைகள்ல சிக்கித் தவிக்கிற ஒருத்தருக்கு இந்த லோகோ சிகிச்சை எப்படி உதவும்? நம்ம ஆதாரங்கள்ல ஒரு அமெரிக்க தூதரக அதிகாரியோட கதைய பத்தி சொல்லியிருக்காங்களே. அந்த அதிகாரியோட கதை உளவியல் உலகத்திலேயே ஒரு பெரிய திருப்புமுனைன்னு சொல்லலாம். அவர் ஒரு 5 வருஷமா மனநல பகுப்பாய்வு சிகிச்சை எடுத்துட்டு இருந்தாரு. தன் அப்பா கூட இருந்த ஏதோ ஒரு ஆழமான பிரச்சனையால தான் தன் வாழ்க்கையே இருண்டு கிடக்குதுன்னு அவர் நம்பிட்டு இருந்தாரு. 5 வருஷமா ட்ரீட்மெண்ட்? ஆமா, 5 வருஷமா மத்த டாக்டர்கள் அவருடைய கடந்த காலத்தை தோண்டி அவருக்கும் அவர் அப்பாவுக்கும் இருந்த உறவை அலசி ஆராய்ஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பிராங்கிள் அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்ட உடனேயே ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன உண்மை அது? அந்த அதிகாரிக்கு தான் அப்பா மேல எந்த கோபமும் இல்ல. அவருக்கு தான் அமெரிக்க தூதரக வேலையில தான் துளியும் விருப்பம் இல்ல. அவர் வேற ஒரு துறையில சாதிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஓ, அப்போ வேலை பிடிக்காத கடுப்பத்தான் அப்பா மேல கோபம்னு தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்காரா? அதேதான். அதை செய்ய முடியாத வெறுப்பத்தான் முந்தைய டாக்டர்கள் ஆழ்மன பிரச்சனைன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. பிராங்கிள் அறிவுறுத்தினபடி அவர் வேற வேலைக்கு மாறின உடனேயே அவருடைய அந்த 5 வருஷம் மனச்சோர்வும் மாயமா மறைஞ்சு போச்சு. அப்போ சில நேரங்கள்ல நாம அனுபவிக்கிற வலிக்கு காரணம் கடந்த காலத்து காயங்கள் கிடையாது, எதிர்காலத்துக்கான சரியான நோக்கம் இல்லாததுதான். 100% உண்மை. ஆனா இதை விட என்ன ரொம்ப உரைய வச்ச கதை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட தன் மகனை கொன்னுட்டு தானும் தற்கொலை செஞ்சுக்க நினைச்ச ஒரு தாயோட கதை தான். அந்த தாய்க்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அவர்கிட்ட பிராங்கிள் எந்த மாத்திரையும் கொடுக்கல, எந்த ஆறுதலும் சொல்லல. ஆமா, அவர் பண்ணது காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங், அதாவது மூளையோட சிந்தனை ஓட்டத்தையே மாத்திர ஒரு வேலை. என்ன கேட்டார் தெரியுமா? உங்களுக்கு குழந்தைங்களே இல்லாம 80 வயசு வரைக்கும் வாழ்ந்து நீங்க இறந்திருந்தா எப்படி இருக்கும்னு கற்பனை செஞ்சு பாருங்க அப்படின்னு கேட்டார். அந்த உளவியல் உத்திய கொஞ்சம் உற்று கவனிச்சீங்கன்னா அதுல இருக்கிற பிரம்மாண்டம் உங்களுக்கு புரியும். பிராங்கிள் அந்த தாய ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள தள்ளிவிட்டார். அந்த உலகத்துல அவளுக்கு எந்த சுமையும் இல்ல, வலியும் இல்ல. ஆனா அதே சமயம் அந்த வாழ்க்கைக்கு எந்த ஒரு அடையாளமும் இல்ல. ஆமா, பர்பஸ் இல்லாம ஒரு லைஃப். இத உணர்ந்த அந்த தாய் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அப்படி ஒரு வாழ்க்கை இருந்திருந்தா அது ரொம்ப கேவலமா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த செகண்ட்ல தான் அவளுக்கு ஒரு வெளிச்சம் பிறக்குது. இத்தனை காலமா தான் மகனுக்காக பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வீண் கிடையாது, அவை அவளுடைய மகனுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை கொடுத்திருக்கு அப்படிங்கறத உணர்றா. வாவ்! இது மூளையோட கெமிஸ்ட்ரியை மாத்தக்கூடிய ஒரு தருணம் இல்லையா? அது வரைக்கும் தன்னை சூழ்நிலையில சிக்கிய ஒரு பாதிக்கப்பட்டவளா, ஒரு விக்டிமா நினைச்ச அந்த தாய் தம் மகனை காப்பாத்துற ஒரு தியாகியா, ஒரு ஹீரோவா தன்னை உணர்றாங்க. அந்த பார்வை மாறின உடனே தற்கொலை எண்ணம் சுத்தமா அழிஞ்சு போகுது. ஆமா, மனைவியை இழந்த ஒரு முதிய டாக்டரோட கதையும் இப்படிப்பட்டதுதான். அவர் தம் மனைவியோட பிரிவால பயங்கர துயரத்துல மூழ்கியிருந்தார். அவர்கிட்ட பிராங்கிள், ஒருவேளை நீங்க முதல்ல இறந்திருந்தா உங்க மனைவி என்ன பாடுபட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த டாக்டர் என்ன சொன்னார்? ஐயோ, என் மனைவி இதை விட மோசமா துடிச்சிருப்பாங்களே அப்படின்னு சொன்னார்.
அப்போ பிராங்கிள் சொல்றார், அப்படியானால் இப்போ நீங்க படுற இந்த துயரம் உங்க மனைவி பட வேண்டிய துயரத்தை நீங்க ஏத்துக்கிறதுக்கான விலை அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஆழமான விஷயம் இது. நம்மால ஒரு துயரமான சூழ்நிலைய மாத்தவே முடியாதுன்னு வரும்போது, அந்த துயரத்தை நாம எப்படி அணுகுறோம், அந்த ஆட்டிட்யூட மாத்திக்கிற முழு சுதந்திரம் நம்மகிட்டயே இருக்கு அப்படிங்கறது இது ரொம்ப ஆழமா பதிய வைக்குது. மிகச்சரி. மேற்கத்திய சிந்தனையான லோகோ சிகிச்சை உங்க சிந்தனைய மாத்துங்க, அதன் மூலமா உங்க வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற தத்துவத்தோட உச்சம். ஆனா மூளையை இப்படி தொடர்ந்து சிந்திக்க வைக்கிறதுக்கு ஒரு பெரிய எனர்ஜி தேவை. ஒருத்தர் கடுமையான மனச்சோர்வுல இருக்கும்போது எதை பத்தியும் சிந்திக்கவே முடியலனா என்ன பண்றது? சிந்தனையையே மாத்த முடியாதவங்களுக்கு என்ன தீர்வு? இந்த கேள்விக்கான விடைய நாம கிழக்கத்திய தத்துவங்கள்ல, குறிப்பா ஜப்பானியர்களோட அணுகுமுறையில தேடணும். இங்கதான் மொரிட்டா சிகிச்சை, அதாவது மொரிட்டா தெரப்பி உள்ள வருது. லோகோ சிகிச்சையிலிருந்து இது எப்படி மாறுபடுது அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. லோகோ சிகிச்சை நம்ம சிந்தனைய மாத்த சொல்லுது. ஆனா மொரிட்டா சிகிச்சை சிந்தனையை கட்டுப்படுத்துறத விட்டுட்டு செயல்ல இறங்க சொல்லுது. ஜப்பானிய மனநல மருத்துவர் ஷோமா மொரிட்டா உருவாக்குன இந்த முறையில ஜென் தத்துவத்தோட தாக்கம் ரொம்ப அதிகம். மேலை நாட்டு மருத்துவர்கள் கோபம் வந்தா அதை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணுங்க, மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மொரிட்டா நம்ம உணர்ச்சிகளை வானிலையோட வெதரோட ஒப்பிடுறார். ஆமா, மழை பெய்தா மழையை திட்டிக்கிட்டா இருக்கும், இல்ல அதை அப்படியே ஏத்துக்கிறோம். உணர்ச்சிகளை வானிலையா பாக்குறது ஒரு அபாரமான கண்ணோட்டம். வானத்துல மேகங்கள் தோன்றி மறைவது மாதிரி உணர்ச்சிகளும் வர்றது போறது தான். நீங்க சோகமா இருக்கிறத நினைச்சு கவலைப்படும் போது அந்த சோகம் இன்னும் டபுள் ஆகுது. ஆனா அதை அப்படியே ஏத்துக்கிறது தான் மொரிட்டா சிகிச்சையோட அடிப்படை. ஆனா இதுல எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. உணர்ச்சிகளை வானிலை மாதிரி அப்படியே ஏத்துக்கணும்னா, இப்போ எனக்கு ஒருத்தர் மேல பயங்கர கோபம் வருது, இல்லைன்னா ஒரு பெரிய அநீதியை பார்த்து நான் கொந்தளிக்கிறேன்னு வைப்போம். அந்த நேரத்துல நான் என் உணர்ச்சிகளை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? அது என் உணர்ச்சிகளை அடக்கி வைக்கிறதுக்கு சமம் இல்லையா? நான் கோழையன் ஆயிட மாட்டேன்னா? இங்கதான் ஏற்றுக்கொள்ளுதல், அதாவது அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கும் அடக்கி வைத்தல், சப்ரஷன் அப்படிங்கிறதுக்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். மழை பெய்யுது அப்படிங்கறத ஏத்துக்கிறதுனா மழையில நனைஞ்சுக்கிட்டே சும்மா நிக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. அப்புறம் குடைய விரிக்கணும், கரெக்டா? அதேதான், மழை பெய்யுதுங்கிற யதார்த்தத்தை ஏத்துக்கிட்டு குடைய விரிச்சு உங்க அடுத்த வேலையை பார்க்க போறதுதான் உண்மையான ஏற்றுக்கொள்ளுதல். உங்க கோபத்தை நீங்க ஒடுக்க வேண்டியதில்லை. நான் கோபமா இருக்கேன் அப்படிங்கறத உணர்ந்துக்கோங்க. ஆனா அந்த கோபம் உங்களை என்ன செய்ய சொல்லுதோ அதுபடி கண்மூடித்தனமா செயல்படாம உங்களுக்கு எது சரியானதோ அந்த செயல்ல இறங்குங்க அப்படின்னு மொரிட்டா சொல்றாரு. இது கேக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆனா மொரிட்டா சிகிச்சையோட படிநிலைகளை படிக்கும்போது தான் இதோட சீரியஸ்னஸ் புரியுது. இதோட முதல் கட்டத்தை பத்தி நம்ம கண்டிப்பா பேசணும். நோயாளி ஒரு அறையில 5 to 7 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுறார். இது சாதாரண தனிமை கிடையாது. அறையில டிவி கிடையாது, புத்தகம் கிடையாது, செல்போன் கிடையாது, யாரிடமும் பேசக்கூடாது. சுத்தமா எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. ஆமா, உணர்ச்சிகளை எந்த கவனச்சிதறலும் இல்லாம அப்படியே அனுபவிக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல ஒரு 1/2 மணி நேர இன்டர்நெட் இல்லைனாலே நமக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும்போது 7 நாட்கள் ஒரு அறையில சும்மா படுத்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் டார்ச்சர் மாதிரி இருக்குமே. இது எப்படி குணப்படுத்தும்? இத ஒரு வகையான டோபமைன் ரீசெட் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா நமக்கு ஒரு சோகமோ வலியோ வந்தா அதுலேருந்து தப்பிக்க உடனே ஒரு டிஸ்ட்ராக்ஷனை தேடுறோம். ரீல்ஸ் பார்க்குறோம், சோஷியல் மீடியால மூழ்குவோம். இதனால அந்த வலி குறையுதே தவிர அது தீர்றதில்ல. ஒரு மரத்து போற ஃபீலிங், அவ்வளோதான். கரெக்ட். ஆனா மோரிட்டா சிகிச்சையில நோயாளிக்கு தப்பிக்க எந்த வழியும் இல்ல. ஆரம்ப நாட்கள்ல அவருடைய கோபம், சோகம், விரக்தி எல்லாம் உச்சக்கட்டத்தை அடையும். மூளை பயங்கரமா பதறும். ஆனா சில நாட்களுக்கு பிறகு மூளை இந்த எண்ணங்களை எல்லாம் சிந்திச்சு சிந்திச்சு சலிப்படைந்து விடும். அந்த தனிமையில மிகப்பெரிய போர்டம், அதாவது சலிப்பு ஏற்படும். இந்த சலிப்பு தான் மாற்றத்தோட விதை. இப்படி சும்மா இருக்கிறதுக்கு பதிலா நான் ஏதாவது ஒரு வேலையை செய்யலாமே அப்படிங்கிற ஒரு தன்னிச்சையான மோட்டிவேஷன் மூளைக்குள்ள பிறக்கும். வாவ், சலிப்பையே ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் 2வது கட்டமா அந்த நோயாளிய மிதமான வேலைகள்ல ஈடுபடுத்துறாங்க. அதாவது அமைதியா டைரி எழுதுறது, செடிகளுக்கு தண்ணி ஊத்துறது, தோட்டம் அமைக்கிறது மாதிரியான வேலைகள். அப்புறம் 3ஆம் கட்டத்துல மரம் வெட்டுறது, கூரை வேறுது மாதிரி ரொம்ப கடினமான உடல் உழைப்பு வேலைகளை கொடுக்கறாங்க. இங்கதான் தத்துவம் உடலோடு இணையுது பாருங்க.
பொதுவா நாம என்ன நினைப்போம், முதல்ல எனக்கு மனசு சரியாகட்டும், அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு நினைப்போம். ஆனா மொரிட்டா என்ன சொல்றாருன்னா, வேலை செய்ய ஆரம்பிங்க, புதிய அனுபவங்கள் கிடைக்கும், அந்த செயல்பாடு உங்க மனநிலைய தானாகவே மாற்றிவிடும் அப்படின்னு சொல்றாரு. இது முற்றிலுமா நேர்மாறான ஒரு சிந்தனை இல்லையா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. செயல்பாடு தான் உணர்ச்சிகளை உருவாக்குது, உணர்ச்சிகள் செயல்பாட்டை அல்ல. இதுதான் மொரிட்டா சிகிச்சையோட ரகசியம். இந்த 3 கட்டங்களையும் வெற்றிகரமா முடிச்ச பிறகு 4வது கட்டமா நோயாளி யதார்த்த உலகத்துக்கு திரும்புறார். இப்போ அவருக்கு தன் உணர்ச்சிகளைக் கண்டு பயம் இருக்காது. கண்டிப்பா இருக்காது. ஏன்னா அவற்றை எப்படி கடந்து போய் செயல்ல இறங்குறதுன்னு அவர் தான் உடலாலும் மனதாலும் கத்துக்கிட்டார். இப்படி உணர்ச்சிகளை கையாண்டு செயல்ல இறங்கின பிறகு நம்மள நாமே எப்படி சுய பரிசோதனை செஞ்சுக்கிறது, நம்ம சரியான பாதையில தான் பயணிக்கிறோமா அப்படிங்கறது எப்படி உறுதிப்படுத்துறது? இங்கதான் நைகான் தியானம் அப்படிங்கிற ஒரு அருமையான பயிற்சி வருது. நைகான் மெடிடேஷன். ஆமா, பொதுவா தியானம் அப்படின்னாலே மூச்சை இழுத்து விடுறது, மனசை ஒருமுகப்படுத்துறது அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா நைகான் தியானம் அப்படிங்கிறது 3 கேள்விகளை கொண்டு நம்மள நாமே கிழிச்சு பார்க்குற ஒரு சுய பரிசோதனை முறை. அந்த 3 கேள்விகளும் ரொம்ப கூர்மையானவை. முதலாவது ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து நான் எதை பெற்றேன்? 2வது, நான் அந்த நபருக்கு எதை கொடுத்தேன்? 3வது மற்றும் ரொம்ப முக்கியமான கேள்வி, நான் அவருக்கு எந்த விதமான பிரச்சனையை உண்டு பண்ணினேன்? இந்த 3வது கேள்வி இருக்கே, அது மனிதனோட ஈகோவை சுக்கு நூறா உடைக்கக்கூடியது. இப்ப நம்ம சாதாரணமா வீட்ல ஒரு சண்டைனாலோ இல்லைன்னா ஆஃபீஸ்ல ஒரு பிரச்சனைனாலும் நம்ம முதல் சிந்தனை என்னவா இருக்கும்? அவர் எனக்கு என்ன துரோகம் செஞ்சார் அப்படின்னு தான் இருக்கும். ஆமா, அவர் என்னை எப்படி காயப்படுத்தினார் அப்படின்னு தான் நம்ம மூளை யோசிக்கும். நம்ம எப்பவும் நம்மள ஒரு பாதிக்கப்பட்டவரா தான் முன்னிறுத்துவோம். ஆனா நான் அவருக்கு என்ன பிரச்சனை பண்ண அப்படின்னு நம்மள நாமே கேட்டுக்கும்போது அந்த பழி போடுற மனப்பான்மையில இருந்து நம்ம விடுபடுறோம். ரொம்ப கரெக்ட். நம்மள அறியாமலேயே ஒரு பொறுப்புணர்ச்சி நமக்குள்ள வருது. மத்தவங்களோட குறைகளை தேடுறதை விட்டுட்டு நம்ம செயல்கள்ல இருக்கிற பிழைகளை நாம திருத்திக்க தொடங்குறோம். ஆக்சுவலா இந்த பொறுப்புணர்ச்சி தான் ஒரு மனிதனை முழுமையடைய செய்யுது. லோகோ சிகிச்சை மூலமா கடந்த கால பிடிப்புகள்ல இருந்து விடுபட்டு எதிர்காலத்துக்கான ஒரு நோக்கத்தை கண்டுபிடிக்கிறோம். மொரிட்டா சிகிச்சை மூலமா நம்ம உணர்ச்சிகளை எதிர்த்து போராடுறதை நிறுத்திட்டு அவற்றை ஏத்துக்கிட்டு ஆக்கப்பூர்வமான செயல்ல இறங்குறோம். அப்புறம் நைகான் தியானம் மூலமா நம்ம ஈகோவை உடைச்சு மத்தவங்களோட உறவை மேம்படுத்துறோம். அதேதான். இந்த 3 இணையும் போதுதான் ஒரு மனிதன் தன்னுடைய இக்கிகாய், அதாவது வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தை கண்டுபிடிக்க தயாராகிறான். நாம வாழ்ற இந்த உலகம் குறைபாடுகள் நிறைஞ்சது, வலிகள் நிறைஞ்சது. அந்த குறைபாடுகள் நிறைஞ்ச உலகத்துல தான் நாம செயல்படணும், அதுல தான் நம்மளோட அர்த்தத்தை கண்டுபிடிக்கணுங்கிறத இந்த தத்துவங்கள் ரொம்ப அழுத்தமா பதிவு செய்யுது. ஒரு மிகச்சிறந்த பயணம் இது. கண்டிப்பா. இந்த ஆழமான அலசலின் மூலமா வாழ்க்கையோட அர்த்தம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு மலை உச்சியில கிடைக்கிற ரகசியம் கிடையாது. அது நம்ம அன்றாட நோக்கத்திலையும் நாம தேர்ந்தெடுக்கிற மனநிலையிலையும் நாம செய்யல சின்ன சின்ன செயல்கள்லையும் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம். உடைந்த கடந்த காலத்தை நினைச்சு அழுதுகிட்டு இருக்காம எதிர்கால பயணத்துக்கான ஹெட்லைட்டை ஆன் பண்றதுதான் புத்திசாலித்தனம். நிச்சயமா. இந்த அலசல்ல நிறைவு செய்வதற்கு முன் உங்ககிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். ஒருவேளை மொரிட்டா சிகிச்சையோட முதல் கட்டத்தை போல உங்களை ஒரு அறையில எந்த தொழில்நுட்பமும் இல்லாம யாரிடமும் பேசாம 7 நாட்கள் தனிமையில விட்டா, அந்த நிசப்தத்துல அந்த அதீத சலிப்புல உங்க மனசுக்கு ஆழத்துல எந்த புதிய நோக்கங்கள் மேலெழுந்து வரும்? உங்க கைகள் எதை செய்ய துடிக்கும்? உங்க வாழ்க்கையோட எந்த பகுதி உடனடியாக சரி செய்யப்படணும்னு உங்க உள்ளுணர்வு கத்தும்? அதை சற்று ஆழமா சிந்திச்சு பாருங்க. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீச் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.